நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாகடவுது. ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆன்மலை பாற்றிக்காகவும் எமில் ரஞ்சித், விக்டர் கிருஷ்ணன், நெல்லி கிருஷ்ணன் இவர்களின் ஆன்மலை பாற்றிக்காகவும் சில்வையம்மாள், அல்போன்சா, லியாண்டர் இவர்களின் ஆன்மலை பாற்றிக்காகவும் மரிய தெரேஸ், அமலதாஸ் மரியத், ஜில்பர் மரியத் இவர்களின் ஆன்மலை பாற்றிக்காகவும் உத்தரிக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணொலியில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். வைகரை வானமே மேக பூக்களால் விடிய கோலம் போடு, மரண இருள் வென்று வெளிச்சம் வெள்ளமாய் இயேசு உயிர்த்தாரென்று. வைகரை வானமே மேக பூக்களால் விடிய கோலம் போடு, மரண இருள் வென்று வெளிச்சம் வெள்ளமாய் இயேசு உயிர்த்தாரென்று. ஏற்ற தாழ்வுகள் இனியும் இல்லையே, விடுதலை கீதங்கள் புவி எங்கும் முழங்கும். ஏற்ற தாழ்வுகள் இனியும் இல்லையே, விடுதலை கீதங்கள் புவி எங்கும் முழங்கும். வான்மழை இங்கு வந்து வாழும் முறை சொல்லி தந்து மண்ணுக்கென தன்னை தந்ததே. தான் எனும் எண்ணம் நீக்கி நாம் எனும் கொள்கை கொண்டால் மண்ணில் ஆளும் மாற்றம் தோன்றுமே. வான்மழை இங்கு வந்து வாழும் முறை சொல்லி தந்து மண்ணுக்கென தன்னை தந்ததே. தான் எனும் எண்ணம் நீக்கி நாம் எனும் கொள்கை கொண்டால் மண்ணில் ஆளும் மாற்றம் தோன்றுமே. நீதி நிலைத்திடும், புவி நிமிர்ந்திடும், காலம் வசப்படும், வாழ்வு வளப்படும். வேதங்கள் இல்லாத வேதங்கள் வாழ்வாக, ரோகங்கள் கொள்கின்ற மேகங்கள் இனிமாற, பூமிக்கு வேதம் சொன்ன திருநாள் இதுதானே. வைகரை வானமே மேக பூக்களால் விடியல் கோலம் போடு, மரண இருள் வென்று வெளிச்சம் வெள்ளமாய் இயேசு உயிர்த்தாரென்று.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, இந்த தினம் புனித சியன்னா கத்ரீனா என்பவருடைய விழாவை கொண்டாடுகின்றோம். சியன்னா இடத்திலே அவர் பிறந்திருக்கின்றார். 1347 ஆண்டு பிறந்த அவர் இளம் வயதிலேயே கல்வி கற்றார். இளம் வயதிலேயே ஞான அறிவை பெற்று துறவு பூண்டார். சிறு வயதில் இருக்கின்ற பொழுதே ஆசிரியப்பர் சபையிலே 3ஆம் சபையில் சேர்ந்து சிறந்த துறவியாக விளங்கினார். அவருடைய மிக முக்கியமான நோக்கம் சமுதாயத்தினிடையே சமாதானத்தை ஏற்படுத்துவது, மக்களிடத்திலே ஒற்றுமை இருக்க வேண்டும் என்பதற்காக உழைத்தவர். மிக முக்கியமாக திருச்சபையினுடைய சுதந்திரத்திற்காக போராடியவர். பாப்பாண்டவருடைய உரிமையை பாதுகாக்கவும் திருச்சபையுடைய சட்டத்திட்டங்கள் ஒழுங்குமுறைகளை கடைபிடிக்கவும் போராடி பாதுகாத்தார். இவரை சிறந்த மறை வல்லுனர் என்று அழைக்கின்றோம். ஏனென்றால் அவர் வேத சத்தியங்களை நன்றாக அறிந்திருந்தார். எடுத்து உரைக்கின்ற திறமை இருந்தது. பிறருக்கும் வேத சத்தியங்களை பற்றி அவர் பேசினார். சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கல்யாண புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, ஆண்டவரின் பாடுகளை ஆழ்ந்து சிந்திக்கவும் உமது திரு அவை பணிபுரியும் புனித கத்ரீன் இறை அன்பால் பற்றி அறிய செய்தீரே. அவரது பரிந்துரையால் மக்களாகிய நாங்கள் கிறிஸ்துவின் மறை நிகழ்வில் இணைந்திருந்து அவருடைய மாட்சியில் வெளிப்படுத்தவும் அவரோடு என்றும் அக்களித்திட அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 32 37 வரை. அந்நாள்களில் நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். அவர்களுள் எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை. எல்லாம் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. திருத்தூதர் அனைவரும் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என
மிகுந்த வல்லமையோடு சான்று பகர்ந்து வந்தனர். அவர்கள் அனைவரும் மக்களின் நல்லெண்ணத்தை மிகுதியாக பெற்றிருந்தனர். தேவையில் உழல்வோர் எவரும் அவர்களுள் காணப்படவில்லை. நிலபுலங்களை அல்லது வீடுகளை உடையோர் அவற்றை விற்று அந்த தொகையை கொண்டு வந்து திருத்தூதருடைய காலடியில் வைப்பர். அது அவரவர் தேவைக்கு தக்கவாறு பகிர்ந்து கொடுக்கப்படும். சைபிரசு தீவை சேர்ந்த யோசேப்பு என்னும் லேவியர் ஒருவர் இருந்தார். இவருக்கு திருத்தூதர்கள் ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர் என்று பொருள்படும் பர்னபா என்னும் பெயரை கொடுத்திருந்தார்கள். அவர் தமது நிலத்தை விற்று அந்த பணத்தை கொண்டு வந்து திருத்தூதர்களது காலடியில் வைத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 93 1 2 மற்றும் 5 முடிய உள்ள இறைவார்த்தைகள். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் வல்லமையை கச்சையாக கொண்டுள்ளார். பல்லவி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். பூவுலகை அவர் நிலைப்படுத்தினார், அது அசைவுறாது. உமது அரியணை தொடக்கத்திலிருந்தே நிலை பெற்றுள்ளது. நீர் தொன்று தொட்டே நிலைத்துள்ளீர். பல்லவி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். உம்முடைய ஒழுங்குமுறைகள் மிகவும் உறுதியானவை. ஆண்டவரே, என்றென்றும் தூய்மையே உமது இல்லத்தை அழகு செய்யும். பல்லவி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மானிட மகனின் நம்பிக்கை கொள்ளும் எவரும் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அவர் உயர்த்தப்பட வேண்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு நிக்கோதேமுவிடம் கூறியது, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம். காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசை உமக்கு கேட்கிறது, ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும்
எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது. தூய ஆவியால் பிறக்கும் அனைவரும் இது போன்றதும் என்றார். இது பொருந்தும் என்றார். நிக்கோதேம் அவரை பார்த்து, இது எப்படி நிகழ முடியும் என்று கேட்டார். அதற்கு இயேசு கூறியது, நீர் இஸ்ராயலின் மக்களிடையே போதகராயிருந்தும் உமக்கு இது தெரியவில்லையே. எங்களுக்கு தெரிந்ததை பற்றி பேசுகிறோம். நாங்கள் கண்டதை பற்றி சான்று பகர்கின்றோம். எனினும் எங்கள் சான்றை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். மண்ணுலக சார்ந்த பற்றி நான் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் நம்பவில்லை என்றால், விண்ணுலகை சார்ந்ததை பற்றி சொல்லும்போது எப்படி நம்புவீர்கள்? விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி செல்லவில்லை. பாலை நிலத்தில் மோசே பாம்பை உயர்த்தியது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்பார்ந்தவர்களே, இந்த ஒரு வார காலத்தில் புது வாழ்வு என்றால் என்ன, அல்லது ஞானஸ்தானம் பெற்ற கிறிஸ்தவருடைய வாழ்வு எத்தகையது என்பதை பற்றி சிந்திக்கின்றோம். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்த பின் அவருடைய வாழ்வு புது வாழ்வு. அந்த புது வாழ்வை எல்லா மனிதர்களுக்கும் ஞானஸ்தானத்தின் வழியாக கடவுள் எல்லாருக்கும் கொடுத்திருக்கின்றார். ஞானஸ்தானம் பெற்ற அனைவரும் புது வாழ்வு பெற்றவர்கள். ஞானஸ்தானம் பெற்றவர்கள் உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. ஞானஸ்தானம் பெற்றவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள், விண்ணகத்தை சார்ந்தவர்கள். இந்த உண்மையை நாம் யாருமே சிந்திக்கிறது கிடையாது. கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்கின்ற பெரிய உண்மை, ஞானஸ்தானம் பெற்றிருக்கின்ற அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகள், விண்ணகத்தை சார்ந்தவர்கள், மண்ணகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. அடுத்து, ஞானஸ்தானம் பெற்ற எல்லாரும் ஆவியால் ஈண்டெடுக்கப்பட்டவர்கள், பரிசுத்த ஆவியால் அவர்கள் அச்சிக்கப்பட்டவர்கள். கடவுள் மனிதனை படைத்த பொழுது அவன் மீது ஊதி ஆவியை கொடுத்தார். மண்ணக வாழ்வு, விண்ணக வாழ்வு என்று இருக்கின்றது. இந்த மண்ணக வாழ்வை மனிதர்களாகிய நாம் பெற்றோரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கின்றோம். ஆனால் ஆன்மீக வாழ்வு என்று சொல்லக்கூடியது, விண்ணகத்திலிருந்து வருகின்ற கடவுளுடைய அந்த வாழ்வு அருட்சாதன வழியாக, ஞானஸ்தானத்தின் வழியாக நாம் பெற்றிருக்கின்றோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் 2 நிலைகள் இருக்கின்றன. மனித ரீதியாக உலகத்தை சார்ந்த வாழ்வு, அதற்கு மேலாக கடவுளுடைய பிள்ளைகள் என்ற முறையில் அருள் நிறைவை பெற்று பரிசுத்த அவனுடைய வல்லமையினால் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஞான வாழ்வு. ஆகவே நாம் எல்லோரும் 2 கட்ட நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உலகத்தை சார்ந்தவர், அதே சமயத்தில் விண்ணகத்தை சார்ந்த ஞான காரியங்கள், ஆன்மீக காரியங்கள் அனைத்தையும் விண்ணகத்திலிருந்து வந்தது. அதை நாம் கிறிஸ்துவ வாழ்வு என்று அழைக்கின்றோம். அதே சமயத்தில் மனித பிள்ளைகள் என்ற முறையிலே மன்னக வாழ்வையும் கடைபிடிக்கின்றோம். எல்லாமே கடவுளுடைய செயல். விண்ணகமாக இருந்தாலும் மன்னகமாக இருந்தாலும் கடவுள் கொடுத்த வாழ்வு. ஆவியானவர் நம்முடிருந்து செயல்படுகின்றார். சின்னப்பர் கூறியது போன்று நாம் வாழவில்லை, நம்முள் இருக்கிற அந்த ஆவியார் நம்மை கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ வைத்து கொண்டிருக்கின்றார். ஆகவே இந்த நாட்களிலே கடவுளுடைய ஆவியானவரால் ஏவப்பட்டு கடவுளுடைய பிள்ளைகள் என்ற முறையில் நாம் வாழ வேண்டும். உலக ரீதியாக வாழ்ந்தாலும் எல்லாவற்றிற்கு மேலாக இறைவனையே தந்தையாக கொண்டு நாம் வாழ வேண்டும். ஒரு வசனம் இங்கே வருகின்றது, பாம்பை உயர்த்தியது போன்று நாம் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லுகின்றது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகள், மரண, உயிர்ப்பு என்ற அந்த நிகழ்ச்சியானது மோசே பாலைவனத்தில் பாம்பை உயர்த்திய பொழுது பாம்பினால் கடிப்பட்டவர்கள் விடுபட்டார்கள். பாம்பிலிருந்து விடுபட்டதற்கு காரணம் பாம்பல்ல, அவர்கள் கடவுளிடம் கொண்டிருந்த அந்த விசுவாசமும் நம்பிக்கையும்.
அதே போன்று இன்று இயேசு கிறிஸ்துடைய பாடுகள் மரணம் உயிர் பெற்ற அந்த நிகழ்ச்சி சிலுவை குறிக்கின்றது. சுருக்கமான முறையில் இப்படிப்பட்ட இந்த சிலுவையிலே ஆண்டவர் தொங்கிக் கொண்டிருக்கிற பாடுகளை பார்க்கின்ற பொழுது நாம் தீமையிலிருந்து பாவத்தின் பிடியிலிருந்து விடுவிக்கப்படுகின்றோம். நம்முடைய வாழ்க்கையானது மன்னக வாழ்விலிருந்து கடவுளுடைய வாழ்க்கையை கடந்து செல்வதற்கு வழியாக இருப்பது தான் சிலுவை. இந்த சிலுவையை நாம் பல இடத்திலே வைத்திருக்கின்றோம். அன்று பாம்பை உயர்த்தது போன்று இன்று சிலுவையானது உயர்த்தப்பட்டிருக்கின்றது. சிலுவையில் இருக்கின்ற இயேசு கிறிஸ்து நம்மை பாவத்தின் பிடியிலிருந்து கடியிலிருந்து நம்மை விடுவிக்கின்றார். ஒவ்வொரு பலிபூசையும் தேவநற்கனையும் நமக்கு புது வாழ்வை கொடுத்து கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியாகும். இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். மலர்களில் விழுந்து மனமென நுழைந்து காற்றினில் கலந்து கனிவோடு பணிந்து இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். பசி உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடையில்லாத எளியோர்க்கு உடை அளிப்பேன். பசி உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடையில்லாத எளியோர்க்கு உடை அளிப்பேன். விழுந்தவரை தூக்கிடுவேன், இங்கு நலிந்தவரின் துணையிருப்பேன். இதுவே நான் தரும் காணிக்கையே, இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். மலர்களில் விழுந்து மனமென நுழைந்து காற்றினில் கலந்து கனிவோடு பணிந்து இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். தமது பெயரின் தூற்றுக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை புனித கத்ரீன் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்க மீட்பின் படிப்பொருளை ஏற்றருளும். அதனால் அவருடைய சிறப்பான படிப்பினைகளை நாங்கள் கற்றறிந்து மிகுந்த ஆர்வத்துடன் உண்மை கடவுளாகிய உம்மை அறிந்து கொள் செல்ல ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும்
எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மேற்றுக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகளை நம்பிக்கையாளருக்கு திறந்து வைக்கப்படுகிறது. ஏனெனில் சாவுக்கு உரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்பு அடைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவருடைய வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றமிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் முத மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கடிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திருவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்தும் அழைத்து கொண்ட பாப்பாண்டவர் பிரான்சிஸ் எனும் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது உயிர்ப்பில் இணைக்கப்பட்டிருக்கிற இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். மேலும் உயிர்ச்சிடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற கத்சியன்னா கத்ரீன்னா ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல தந்தை இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பற்றுக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருளிவர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆண்டவர் உயிர்த்தார். அல்லேலூயா, 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 ஆண்டவர் உயிர்த்தார். அல்லேலூயா,
வான்படைகள் முழங்கிட மண்ணகம் அதிர்ந்திட மாட்சியோடு தேவனேசு உயிர்த்தெழுந்தார். வான்படைகள் முழங்கிட மண்ணகம் அதிர்ந்திட மாட்சியோடு தேவனேசு உயிர்த்தெழுந்தார். இறையாட்சியோடு அன்பும் அருளும் அமைதியும் தந்தார். அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவர் உயிர்த்தார். அல்லேலூயா 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 ஆண்டவர் உயிர்த்தார். அல்லேலூயா. மோயிசன் பாம்பை உயர்த்தியது போல மனுமகனும் கல்வாரியில் உயர்த்தப்பட்டார். மோயிசன் பாம்பை உயர்த்தியது போல மனுமகனும் கல்வாரியில் உயர்த்தப்பட்டார். இறைவாக்கின் முறைப்படி சிலுவையில் இயேசு இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இறைவாக்கின் முறைப்படி சிலுவையில் இயேசு இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் இரத்தத்தினால் புது உறவு வந்தது. அவர் பேரன்பினால் புது வாழ்வு வந்தது. அவர் இரத்தத்தினால் புது உறவு வந்தது. அவர் பேரன்பினால் புது வாழ்வு வந்தது. வான்படைகள் முழங்கிட மண்ணகம் அதிர்ந்திட மாட்சியோடு தேவனேசு உயிர்த்தெழுந்தார். வான்படைகள் முழங்கிட மண்ணகம் அதிர்ந்திட மாட்சியோடு தேவனேசு உயிர்த்தெழுந்தார். இறையாட்சியோடு அன்பும் அருளும் அமைதியும் தந்தார். அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவர் உயிர்த்தார். அல்லேலூயா 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 ஆண்டவர் உயிர்த்தார். அல்லேலூயா. வான்படைகள் முழங்கிட மண்ணகம் அதிர்ந்திட மாட்சியோடு தேவனேசு உயிர்த்தெழுந்தார். வான்படைகள் முழங்கிட மண்ணகம் அதிர்ந்திட மாட்சியோடு தேவனேசு உயிர்த்தெழுந்தார். இறையாட்சியோடு அன்பும் அருளும் அமைதியும் தந்தார். அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவர் உயிர்த்தார். அல்லேலூயா 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 ஆண்டவர் உயிர்த்தார். அல்லேலூயா. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும். கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போர்வியும். திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நிறை இயேசுவே என்னை கேட்டிடும். பரிய காயங்களுள் என்னை வைத்திடும். பிரிந்திட வண்ணமாய் என்றும் கண்டிடும். ஒரு சத்ருவிடம் நின்றே காத்திடும். மரண வேளையினில் என்னை கூப்பிடும். பரகதியில் நீதம் உம்மை வாழவே வருக என்றன்போடு என்னை ஏவிடும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக விருந்தினால் புனித கத்ரீன் இம்மை வாழ்வுக்கு உணவளித்தீர். இவ்விருந்தில் பங்கு கொண்ட எங்களுக்கு நிலை வாழ்வை வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. புனித அந்தோனியாருக்கு நாம ஜெபம். புதுமைகள் பல பெற்ற புனித அந்தோனியாரே, எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்று தாரும். குழந்தை இயேசுவை கையில் ஏந்தும் பேறு பெற்ற புனித அந்தோனியாரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உமது மன்றாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது ஆலயத்தில் வந்து கூடியுள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி எங்கள் ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வேண்டிய வரங்களை பெற்று தாரும். இறை அருளை ஏராளமாய் பெற்ற புனித அந்தோனியாரே, நாங்கள் உம் வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளும். நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விண்ணுலகம் சேர எங்களுக்கு அருள் பெற்று தந்தருளும். புதுமைகள் கோடி புரிபவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமைகள் கோடி புரிபவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமைகள் கோடி புரிபவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்களுக்கு நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். உயிர்த்தெழுந்தார் 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 நம் ஆண்டவர் இயேசு 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 உயிர்த்தெழுந்தார். உலக வாழ்வினை முடித்து மறுவாழ்வுக்கு உயிர்த்தார். அல்லேலூயா. இதுவே நமது பாசா. இறை விசுவாசிப்போமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உயிர்த்தெழுந்தார் 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 நம் ஆண்டவர் இயேசு 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 உயிர்த்தெழுந்தார். சிலுவை சாவிலிருந்து வாழ்வை தந்தார். அல்லேலூயா. வெற்றி அல்லேலூயா 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 அல்லேலூயா. உயிர்த்தெழுந்தார் 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 நம் ஆண்டவர் இயேசு இயேசு
நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.